நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவரை இந்த அதிசயம் செய்த தேவன் அதிசயமாக அற்புதமாக கர்த்தாவே எங்களை இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே அதற்காக கோடான கோடி சூத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா இந்த 2025ஆம் ஆண்டை காண செய்த ஜீவனாய் கர்த்தர் எப்போ இந்த 5வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்போ நாங்கள் காண கிருபை செய்தீங்களேப்பா அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே எங்களையும் கர்த்தாவே அப்போ ஒரு விசை கர்த்தாவே இப்படி சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ உணர்ந்தோ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விசை கிருபையாக எங்களை மன்னித்து அப்போ அவனுடைய பரிசுத்தரத்தினாலே கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய ஆவியின் கர்த்தாவே என்னை சுத்திகரிங்க. ஆராய்ந்து முழுவதும் கர்த்தாவே ஆவியானவரை அப்பா நீங்கள் எடுத்து சொல்லுங்கப்பா. அவங்க கர்த்தாவே பாட போகிற பாடல்கள் கேட்க போகிற சத்தியங்கள் சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் பிரதிபலமாக மாற்றி தாருங்க ராஜா. சகலத்தின் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாமாலை 9வது பாமாலை நாம் உற்சாகமாக பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை உற்சாகமாக பாடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். பரம
மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள்ளார் பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்னுடையவர்களே. எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் மறந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீர் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களது பத்தல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் என கடவோம். உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீங்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உம்முடைய குமாரனை தந்தருளினீரே. அவர் அருளின விலமதிக்கப்படையாத உபகரணங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக உம்மை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் நாங்கள் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சபையார் அமருவோம். வேத பாடங்கள் வாசி கேட்போம். முதலாவது வேத பகுதி, அதை தொடர்ந்து நிருப வாக்கியத்தை நாம் வாசி கேட்போம். வேண்டிய முதலாவது வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 18 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய பக்தியினாலாவது எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலே முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்கள் முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். 1 Corinthians chapter 15 verses 1 to 11. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிப்போம்.
அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிப்படைவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்து இருக்கிறீர்கள். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Holy Gospel is taken from St. John chapter 21 verses 1 to 14. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் அருகையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விதமாவது, சீமோன் பேதுருவும் திதேமியு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டு ஊரானாகிய கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவனுடைய சீஷரும் வேறு 2 பேரும் கூடி வந்திருக்கையில், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவிலே ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரை அருகிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் படவு வலதுபுறமான வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதா இருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பான இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதிருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரமாக இருந்தபடியினால் படவிலே இருந்து கொண்டே மீன்களுக்குள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களின் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவரிடத்தில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்றார் என்பது.
படுத்தலுமாயிருக்கிற சர்வநல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரதானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகலரும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனித்தவர், தேவத்தின் தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனித்தவர், பிதாவுடையவரே தன்னுடையவர், சகலத்தின் உண்டாக்கினவர், மனிதனாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்துக்கு இறங்கி பரிசுத்தாவியினாலே கனிமறியாத மனிதனானார். நமக்காக காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவினால் பரிசுத்தி பெற்றிருக்கிறார். உயிரோடு மருத்துவ நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு விடவில்லை, கர்த்தருமாய் ஜீவனை பெறுகிறவருமாய் பிதாவினும் குமாரனும் பரம்பரையுமாய் பிதாவினும் குமாரனோடு கொடுத்த விசுவாசமாய் தீர்க்கதரிசனமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும்படி காத்திருக்கிறேன். சபையார் அமர்வோம். அறிவிப்பு. அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாஸ்டர் எல்ஷடா ஜெஸ்வின் தனது பிறந்தநாளை மே மாதம் 5ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்களில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிறந்தநாளை கொண்டாடுகிற மகனுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? யோக யோகமாய் என் தோளாயினீர். நீரின்னோ வரும் காலமாய் என் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்க்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரப்பா. இப்பொழுது கர்த்தாவே, நாளை தினத்திலே பிறந்த நாளை கொண்ட எல்ஷடாவே உடைய கருத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நன்மையான கிருபையை முடி சுட்டி கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டை கர்த்தாவே நீங்கள் மகனுக்கு கொடுக்குறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சொன்ன வாக்குத்தத்தம்படி கர்த்தாவே, இதோ என் உள்ளங்களில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிற வசதிப்படி கர்த்தாவே. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே மகனோடு கூட நீங்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா. மகன் கர்த்தாவே அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே எல்லா கிருபையிலும் கொடுங்கப்பா. குடும்பத்தையும் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 11ஆம் தேதியும் பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள், பங்கு கொள்ளுங்கள் மற்றும் ஆசீர்வதிக்கப்படுங்கள். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்து வந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்து வந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15. You killed the author of life, but God raised him from the dead. We are witness for you. Acts 3:15. Amen. ஆமென். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15. You killed the author of life, but God raised him from the dead. We are witness to you. Acts 3:15. Amen.
ஆமென். You killed the author of life, but God raised him from the dead. Acts. We are witnesses to you. Acts 3:15. Amen. ஆமென். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15. You killed the author of life, but God raised him from the dead. We are witness for you. Acts 3:15. Amen. ஆமென். நாம் சாட்சி நேரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் ஒரு நாம் நன்மைக்காக சிறிது நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பாக பாமாலை 328வது பாமாலையை நாம் உற்சாகமாக பாடுவோம். அஞ்சாதிரு என் நெஞ்சமே உன் கர்த்தர் துன்ப நாளில் என்ற பாலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 328.
சபையார் அமருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்தின் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கலந்து கொள்ள உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடினோம், உம்மை துதித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலனடையும்படியாக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசியர்களும் வேண்டியதான மன்னாவை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கியார்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நிச்ச நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது பரிசுத்தமான நல்நாள், இது கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறது, வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த நல்நாளாக இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்ணின் மொழி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாகவும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் ஒத்தாசையினாலும் நாம் பிரவேசித்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்காகவும் நமக்கு ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது சங்கீதம் 121வது சங்கீதம் 5வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 121வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். 121வது சங்கீதம் நமக்கு ரொம்ப தெரிந்த ரொம்ப பிரபலமான அல்லது நமக்கு உற்சாகத்தை அளிக்கிற தேவன் நம்மை காக்கிறவர் என்கிறதற்கு அடையாளமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதில் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். எபிரேய பாஷையில ஷமார் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 முறை அதே வார்த்தை அந்த சங்கீதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், அவர் காக்கிறவராக இருக்கிறார். எப்படியாக காக்கிறவராக இருக்கிறார் என்றால், ஒரு காவலாளியை போல நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம் மீது எப்பொழுதும் கண்ணோக்கம் உள்ளவராக, நம் மீது எப்பொழுதும் கரிசனை உள்ளவராக நம்மை கவனித்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பார்க்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு, எப்படியாக ஒரு காவல்காரன் எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறானோ அதே போல் அவர் காக்கிறவராக இருக்கிறார். நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து பராமரிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், பாரமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிற தேவன் அல்ல, ஆனால் என்னுடைய துக்கத்திலையும் நான் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல தருணத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் என்னை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த மாதங்களிலும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. காலை தள்ளாட விடுகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். போக்கையும் வருத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பாதுகாத்து நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த தேவன் தொடர்ந்து நம்மை காக்கிறவராக இருந்து நம்ம இந்த விடுமுறை காலங்களிலே வழி நடத்துவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். விடுமுறை காலங்கள் நமக்கு இன்னும் சந்தோஷத்தையும் இன்னும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது விட்னஸஸ் டு கிரைஸ்ட் ரெசரெக்ஷன். விட்னஸஸ் டு கிரைஸ்ட் ரெசரெக்ஷன். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகளாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு யார் சாட்சிகள்? நாம் எல்லோரும் சாட்சிகளாக காணப்படுகிறோம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக சாட்சி, ஒருத்தங்க சாட்சி கூறுனாங்க அப்படின்னா எது நிமித்தமாக சாட்சி கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள்? ஒன்று கண்ட காரியங்கள் அல்லது அனுபவித்த காரியங்கள். கண்ட அனுபவித்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது என்னதாக இருக்கிறது? சாட்சியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே காரியத்தை ஒரு சட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து கண்ட, பார்த்த, கேள்விப்பட்ட, விசாரித்த, ஆராய்ந்த காரியத்தை கொண்டு சட்டத்துல கொண்டு வந்து கொடுக்கும்போது அது வாக்குமூலமாக என்ன செய்கிறது? மாறுகிறதாக இருக்கிறது. அது சாட்சி வாக்குமூலமாக என்ன செய்கிறது? மாறுகிறதாக இருக்கிறது. யூதர்களுடைய
யூதர்களுடைய முறைமையின்படியாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது சாட்சி என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒருவருடைய சாட்சி என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த காலங்களிலே அந்த தங்களுடைய வீடுகளில் என்ன செய்கிறாங்க, எல்கை என்ன செய்வாங்க, போட்டு வைப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய எல்கையை தாண்டி இந்த எல்கைக்குள்ளாக வரும்போது அதை கண்டவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது சாட்சி கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யப்படும், தண்டனை என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஒருவன் மாத்திரம் அல்லது அந்த வீட்டால் மாத்திரம் சொல்லும்போது அவனுக்கு என்ன செய்யப்படாது, தண்டனை கொடுக்கப்படாது. இது அவர்களுடைய முறைமையாக இருக்கிறது. இப்படியாகவே தேசங்கள், எல்லா தேசங்களிலும் பலவிதமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அங்கே நாம் ஒரு காரியத்தை, நடந்த நிகழ்வை சொல்லும்போது அது வாக்குமூலமாக என்ன செய்யப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாட்சிகளாக காணப்படுகிறோம் என்றால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது சாட்சியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை பகிர்ந்து கொள்வது எதாக காணப்படுகிறது, சாட்சியாக காணப்படுகிறது. அப்போ அதை பகிர்ந்து கொள்வதற்கு 2 காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒன்று, இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதும், அல்லது நான் கண்டது கேள்விப்பட்டது ஆராய்ந்த காரியம் முதலாவது காரியம். 2வது காரியமானது நான் அனுபவித்த காரியம். என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அனுபவித்த காரியத்தை நான் என்ன செய்வது, பகிர்ந்து கொள்வது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சாட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நாம் காணப்படுகிறோம் என்றால் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் எவ்வாறாக அறிவை பெற்றிருக்கிறோம் அல்லது எந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்கிறதையும், 2வதாக இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் எவ்வாறாக அனுபவித்திருக்கிறோம் என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நாமும் சாட்சிகளாக என்ன செய்யப்படுகிறோம், காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆகவே முதலாவது காரியம் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியங்கள் தான் இந்த நாளிலே ஞாபகப்படுத்தும்படியாக நான் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறேன். முதலாவது காரியம், இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இது என்ன நிகழ்வாக இருக்கிறது? இட்ஸ் அ ஃபேக்ட். இட்ஸ் அ ஃபேக்ட். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், the resurrection of Christ is a fact. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். உங்களுக்கு என்ன செய்தோமா? என்ன சொல்றாரு இங்க பேதுரு? என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளினாலே, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகள். ஒரு சைடுல என்ன ஓடிட்டு இருக்காங்க, கட்டுக்கதைகள் என்ன செய்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அதை மித்தலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மித்ஸ் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நிறைய மித்தலாஜிக்கலான காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. தந்திரமாக தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய நினைவுகளையும் தாங்கள் யோசிக்கிற கொள்கைகளையும் மனிதர்களுக்குள்ளாக புகுத்தும்படியாக தந்திரமான பலவிதமான கட்டுக்கதைகளை பரப்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இங்க பேதுரு சொல்கிறார், நாங்கள் எந்த தந்திரமான கட்டுக்கதைகளை என்ன செய்யல, நாங்கள் பரப்பவில்லை, நாங்கள் பின்பற்றவும் இல்லை. ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார என்ன செய்தோமா, கண்டோம். அந்த வல்லமையையும், அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமையை கொண்டவர்களாக அவருடைய வருகை குறித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு புறத்துல என்ன ஓடிட்டு இருக்கு, கட்டுக்கதைகள் என்ன செய்து ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய சமுதாயத்திலையும் அல்லது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல கோடி தேவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அந்த தேவர்களை யார் உருவாக்கி இருக்கிறார் என்றால் மனிதர்களே அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, தேவத்துவத்தின் தன்மைகள் என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு மனிதனாக இருக்கிறவனுக்கு 10 தலை 10 கால் 10 கை என்ன செய்கிறது, உருவாகிறதாக இருக்கிறது. ஒரு மனிதன் என்ன செய்கிறானா, ஒரு கால் எங்க செய்கிறான், இந்தியாவில் வைக்கிறான், இன்னொரு காலை இலங்கையில வைக்கிறான். அவ்வளவு பெரிய உருவம் அவனுக்குள்ளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது எல்லாம் என்னதாக இருக்கிறது, கட்டுக்கதைகளாக என்ன செய்கிறது இருக்கு. இது எதற்காக இந்த கட்டுக்கதைகள்? ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பலவிதமான காரியங்களை, பலவிதமான உபதேசங்களை, கொள்கைகளை ஜனங்களுக்குள்ளாக புகுத்தும்படியாக. இது சாதாரணமான மனிதன் என்று கூறினா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதற்காக மனிதனுடைய கற்பனையை கொண்டு கட்டுக்கதைகளை என்ன செய்கிறார்கள், பரப்புகிறவர்களாக என்ன செய்யறாங்க, காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானது அப்படி கட்டுக்கதை கிடையவே
கிடையாது. அது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த கட்டுக்கதைகள் எப்படியாக இருக்கிறது? இது மனிதர்களுடைய உணர்வை ஒரு பரவச நிலைமையில என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஓ, இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா என்பதை ஆச்சரியப்படும்படியாக நாம் பார்க்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கட்டுக்கதைக்கு எந்த விதமான ஆதாரங்களும், நடந்த நிகழ்வுகளுக்கான எந்த விதமான காரியங்களும் இல்லவே இல்லை. இது எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, என்ன கால சூழ்நிலையில் நடந்துச்சு, இதை யார் கண்டார்கள், யார் பார்த்தார்கள், இதை யார் எழுதி வைத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு வெரிஃபையபிள் ரெக்கார்ட்ஸ் என்னதுல இல்லவே இல்லை. ஆனால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யுது? வேதாகமத்திலும் இருக்கு, வேதாகமத்துக்கு வெளியே என்ன செய்யுது இருக்கு. நாம் அதை குறித்து என்ன செய்வோம்? நாம் தொடர்ந்து தியானிப்போம். அப்போ முதலாவது காரியமாக, தாங்கள் கண்களாலே இந்த உயிர்த்தெழுதலை கண்டது நிமித்தமாக இந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக என்ன செஞ்சாங்க? காணப்பட்டாங்க. யார் கண்களால கண்டாங்க? நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்துல மகதலேனா மரியாள் என்ன செய்கிறாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கண்களால் என்ன செய்யறாங்க? காணுகிறாங்க. அதே இது நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மரியாளோடு கூட இருந்த ஸ்திரீகள், பெண்மணிகள் என்ன செய்யறாங்க? காணுகிறார்கள். சீமோன் பேதுரு என்ன செய்கிறான்? பிரத்யேட்சமாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிறவனாக இருக்கிறான். லூக்கா 24ஆம் அதிகாரம் 13-35 வசனத்துக்கு வரும்போது, எம்மாவூர் என்கிற ஊருக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதல் பின்பதாக வரும்போது 2 சீஷர்களை அவர் காணுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3வது முறையாக சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? தரிசனத்தை கொடுக்கிறார். முதலாவது முறை அவர் தரிசனமாகிறார். அப்போ அங்க தோமா என்ன செய்யல? இல்லை. தோமா சொல்றாரு, நான் பார்க்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்போ 10 சீஷர்கள் இருக்கிறாங்க. 2வது முறையாக வரும்போது தோமாவும் இருக்கிறாரு. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணுகிறாங்க. 11 சீஷர்களும் அங்க காணப்படுகிறாங்க. 3வது முறையாக யோவான் 21ஆம் அதிகாரத்துல வரும்போது 7 சீஷர்கள் அங்கே காணப்படுகிறவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒரு நாமத்தினால் என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க என்கிறதான கட்டளை கொடுக்கும் போது 11 சீஷர்களும் அங்க என்ன செய்யறாங்க? மலை மேலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரே தரத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவரை தேவன் என்ன செய்தாராம்? தரிசனம் கொடுத்தவராக இருந்தார். உயிர்த்தெழுந்த தேவனை கண்டவர்களாக காணப்படுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் 7வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாக அல்லது தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை பார்க்கும்போது அங்க இருந்த ஜனங்கள், கூடி வந்திருந்த சீஷர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரத்துக்கு ஏறின காரியத்தை நேருக்கு நேராக என்ன செய்கிறார்கள்? கண்டு கொண்டு இருக்கிறார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அங்க தேவதூதர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. நீங்க என்ன ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ மீண்டுமாக அப்படியே என்ன செய்வார்? திரும்ப வருவார். அப்போ ஒரு நிகழ்வை ஆதாரப்படுத்தும்படியாக இத்தனை பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? தங்களுடைய கண்களினாலே என்ன செய்திருக்கிறார்கள்? உயிர்த்தெழுந்த தேவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உயிர்த்தெழுந்த தேவனை கண்களினால் என்ன செய்யல? காணல. இருப்பினும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருக்கிறாங்களா? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ கண்டு என்ன செய்தால் விசுவாசித்தால். ஆனால் இதற்கு பின்பதாக காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நாம் யாவரும் யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம், ஆனா கண்மூடித்தனமா நம்ம என்ன செய்யல? விசுவாசிக்கல. கண்மூடித்தனமாக நாம் என்ன செய்யல? விசுவாசிக்கும்படியாக தேவன் ஒருபோதும் நம்மை அழைக்கிறவர் இல்லவே இல்லை. ஆகவேதான் 2வது காரியமாக கண்ணால கண்டது மாத்திரமல்லாமல் காதாலே கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மீண்டுமாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து விசாரிச்சு பார்த்து எல்லா காரியங்களிலும் என்ன செய்யுங்க? பாருங்க அப்படின்ட்டு தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதாகமத்துல மாத்திரமல்ல வேதாகமத்துக்கு தவறாக வேதாகமத்தை தவிர இன்னும் அதிக உலக பிரகாரமான புஸ்தகங்கள், உலக பிரகாரமான ரெக்கார்ட்ஸ்லையும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக வந்தார் என்கிறதற்கான எல்லா நிகழ்வுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு எங்கே நடந்தது, அவர் எங்கே ஊழியம் செய்தார், அவர் எங்கே கடந்து வந்தவராக இருந்தார், அற்புதம் செய்தவராக இருந்தார், அவருடைய சீஷர்கள் யாராக இருந்தார்கள், எந்த ஸ்தானத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார்
பிறந்தாள் என்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் எப்படி வேதாகமத்தில் இருக்கிறதோ அதே போல இன்னும் அநேக இடங்களிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. 1851 ஆண்டிலே சர் வில்லியம் ராம்சே என்கிற ஒரு நாஸ்திகவாதி என்ன செய்யப்பட்டான், காணப்பட்டவனாக இருந்தான். இவன் ஒரு மகா பெரிய ஞானியாக என்ன செய்கிறான், காணப்படுகிறான். a very big scholar. இந்த ஸ்காலர் ஆனவன் ஆர்கியாலஜியும் ஹிஸ்டரியையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்ன செய்கிறான், கற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். ரொம்ப ஞானம் படைத்தவனாக இருக்கிறான், சிறந்த ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வாழ்ந்தார் என்கிறதை அவன் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அவன் அங்கீகரிக்காதவனாக வாழ்ந்து கொண்டுட்டு இருந்தான். இவனுக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல 1ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல லூக்கா என்ன செய்கிறார் என்றால், தியோப்பிலோவுக்கு என்ன செய்கிறார், நான் இதை ரொம்ப விசாரிச்சு இதை நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு சொல்றார். வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். அறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களை நிச்சயித்து தியோப்பிலோ ஆகிய நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காக உமக்கு எழுதுவது எனக்கு என்னதாக இருந்ததா, ஆதி முதலாக. நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தியோப்பிலுக்கு அவர் எழுதுகிறார் என்னதுன்னா, நான் ஆதி முதலாக நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமாக விசாரித்து என்ன செய்கிறேன், இதை இந்த மனுஷன் ஆகிய இதை இந்த வில்லியம் ராம்ஸ் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே இவன் என்ன யோசித்தான் என்றால், நான் என்ன செய்வேன், இந்த பாலஸ்தீனியா பட்டணம் இந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு என்ன செய்வேன், கடந்து செல்வேன். நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக, நான் ஒரு ஹிஸ்டாரியனாக இருக்கிறபடினாலே நான் போய் என்ன செய்வேன், ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று போகிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு காரியங்களையும் கண்டுகொள்கிறவனாக இருக்கிறான். இந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலும் அதற்கு பின்பதாக அப்போஸ்தலர்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து சென்று, இது நடந்தது கிட்டத்தட்ட சுமார் 150 வருஷங்களுக்கு முன்பதாக. ஒவ்வொரு காரியத்தையும் கண்டவனாக திரும்பி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. 20 புஸ்தகங்களுக்கு மேல என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அவ்வளவு உண்மையுள்ளவைகள், அவ்வளவு நிஜமாக நடந்தவைகள் என்கிறதை சேலஞ்ச் பண்ணி அவர் கூறுகிறவராக இருக்கிறார். சொல்றார், வாங்க நான் உங்களை என்ன செய்யறேன், கொண்டு போய் காமிக்கேன் என்னதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த லூக்காவை அவன் மதிக்கவே இல்லை. லூக்காலாம் எல்லாம் தப்பா எழுதியிருக்கிறான்ட்டு சொன்னவன் சொல்றாரு, லூக்காவை போல ஒரு வரலாற்று எழுதுகிற ஒரு ஆசிரியர் இல்லவே இல்லை. he is the best historian. ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு உண்மையாக என்ன செய்கிறான், எழுதுகிறவனாக இருக்கிறான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த வில்லியம் ராம்சே என்கிற மனிதன் என்ன செய்கிறான், கூறுகிறவனாக இருக்கிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பிலிருந்து நீங்க பார்க்கும்போது அந்நாட்களிலே உலகம் எங்கும் என்ன செய்யப்பட்டதா, என்ன செய்யப்பட்டது, குடிமதிப்புனா என்னது, உலகம் எங்க என்ன எடுக்கப்பட்டதா, முதல் முறையாக என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சென்சஸ்னா என்னது, வீட்டுக்கு வருவாங்க. நம்ம இந்தியாவில் 10 வருஷத்துக்கு ஒருக்கா, 10 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, ஆனால் 10 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன எடுப்பாங்க, சென்சஸ் எடுப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் எத்தனை பேர் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. உங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அட்ரஸ் எழுதுவாங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள், எந்த மொழியை தெரிந்தவர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள், எல்லா டீட்டெயிலும் என்ன செய்வாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலக பிரகாரமான ரெக்கார்ட்ல முதல் முறையாக யாருனுடைய பெயர் வருது, இயேசு பிறந்தனுடைய பெயர் என்ன செய்யுது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், வேதத்துல மாத்திரமல்ல நீ எங்க போய் பார்த்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை குறித்து நாம் என்ன செய்யலாம், கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களை கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறார். அவர் மரித்தது, அவர் உலகத்திற்காக மரித்த தேவனாக இருக்கிறார். இருப்பினும் தனியாக ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யல, மரிக்கல. அவருடைய மரணத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது எருசலேமுக்கு போகிறார். அங்க பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டு இருக்கிறது. பவனியாக வருகிறார். திரளான கூட்டமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவரை கண்டுகொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் அவரை பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. அங்க வேத பாரகர்கள் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க. அவர் மரிக்கும் போதுல யாரெல்லாம் கண்டுகொள்கிறவராக இருக்கிறார், யூதர் தலைவர்கள் என்ன செய்கிறார், கண்டுகொள்கிறவராக இருக்கிறார். பிலாத்துவின் இடத்துல போகிறார். ரோம அரசாட்சிகள் ஏரோதின் இடத்துல என்ன செய்கிறார், போகிறவராக இருக்கிறார். பிரதான ஆசாரியனாக கைபாவின் இடத்துல என்ன செய்கிறார், போகிறவராக இருக்கிறார். 1-2 சாட்சி இல்லை, எல்லாருமே
எல்லாருமே இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக என்ன செய்யறாங்க, காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர் மரித்தது மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பினதற்கும் அவர்கள் யாவரும் என்ன செய்கிறார்கள், சாட்சியாக என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த யூதர்களுடைய புஸ்தகம் தால்முட் என்கிற ஒரு புஸ்தகம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. இது எப்படிவாக இருக்கிறது என்றால், இந்த யூதர்கள் ஆதியாகமம், யாத்திராகமம், இந்த 5 ஆகமங்களை மாத்திரம் என்ன செய்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த 5 ஆகமங்களை விவரிக்கும்படியாக தால்முட் என்கிற ஒரு புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியாக மனிதர்கள் வாழணும், சந்திக்கணும், ஒவ்வொரு காரியங்கள் எப்படியாக நகர்த்தப்படணும் என்கிற காரியங்களை ஒரு 3 நூற்றாண்டுகளில் நடந்த காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. 5வது நூற்றாண்டிலே இது எழுதப்பட்ட காரியம். அந்த தால்முட் என்கிற யூதருடைய புஸ்தகத்துல கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அநேக பேர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் அந்த புஸ்தகத்துல நடந்த நிகழ்வு நிஜம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. முதலாவது கண்ணால கண்ட காரியங்கள், 2வது காதுகளால கேட்ட காரியங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. 3வது காரியமாக இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மனிதர்கள் எப்படியாக மாறியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதுதான் சிறந்த ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. முதலாவது கண்ணு, 2வது காது, 3வது ஜனங்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்படுகிறதோ அதுவே இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பெரிய சாட்சியாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. சீஷர்கள் பயந்து என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க, குழப்பத்திலே காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவைக்கு நேராக கொண்டு போகும்போது சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. பேதுரு சொல்கிறார், இந்த இயேசு யாருன்ட்டு எனக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது என்று சொல்கிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இந்த யூதர்களுக்கு பயந்து கதவு அறைகளை என்ன செய்யறாங்க, பூட்டி கொண்டு என்ன செய்யறாங்க, உள்ள பயத்துல உட்கார்ந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிற காரியம், உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இதனுடைய பிரதிபலன் என்ன, எவ்வளவு பயத்துல காணப்பட்டாங்களோ அதே பயமானது அவர்களுக்கு தைரியமாக என்ன செய்தது, மாறினதாக இருக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பிரசங்கித்த போது அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். பிடிக்கப்படும் போது கூறுகிற காரியம் என்ன, பேதுரும் யோவானும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். பேசாதிருக்க கூடாதே. இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இயேசுனா யாருன்ட்டு. ஆனா இப்போ நடக்கிற மாற்றம் என்ன அப்படின்னா, நாங்கள் கண்ட காரியத்தையும் கேட்ட காரியத்தையும் எங்களால சொல்லவே முடியாது. அதே கல்லறைக்குள்ளாக மகதலேனா மரியாள் என்ன செய்கிறார், வருகிறார். குழப்பத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு என்ன செய்கிறாள், வருகிறவர்களாக இருக்கிறாள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை கண்டதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளே மரியாளே என்று கூப்பிட்ட உடனேயே அந்த துக்கம், அந்த பாரம் சந்தோஷமாக என்ன செய்கிறது, மாறுகிறதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்கிறது, ஒரு மாறுதலுக்குள்ளாக கொண்டு வருகப்படுகிறதாக இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக கூறுகிறார். வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவன் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா, அடக்கம் பண்ணப்பட்டோம். ஐயா, ஒவ்வொருத்தரும் எங்க வந்துட்டாங்க, எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினாரோ அதே போல மனிதர்களும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, பாவத்திற்கு மரித்து ரட்சிப்பு கண்டு பிழைக்கும்படியாக அவருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினபடினாலே யாவரும் சாட்சிகளாக என்ன செய்தார்கள், மாறினவர்களாக. சீஷர்கள் என்ன மாறினாங்க, சாட்சிகளாக. இருதயம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, பாவத்திலிருந்து எதுக்காக மாறிட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக என்ன செய்தார்கள், மாறினவர்களாக இருந்தார்கள். அப்படி மாறினது நிமித்தமாக தான் அங்க ஒரு சமுதாயம் என்ன செய்கிறது, உருவாகிறது. ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் என்ன செய்கிறது, உருவாகிறது. திடீரென்று ஒரு நடக்கிற நிகழ்விலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கிறிஸ்துவ என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். யூதர்கள் இதுவரைக்கு இந்த ஓய்வு நாள் ஆகிய இந்த வாரத்தின் 7வது நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அனுசரித்து கொண்டிருந்த
அவர்களுக்கு இப்போ வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாளாகிய இந்த உயிர்த்தெழுந்த நல்நாளை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பினபடினாலே இதை ஓய்வு நாளாக ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் ஆசரித்தார்கள், நாமும் ஆசரித்து கொண்டு இருக்கிறோம். நாமும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நிஜமாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்கிறதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். சாட்சிகளாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எதற்கு, எப்படி சாட்சிகளாக காணப்படுகிறோம்? ஒன்று, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது காரியமாக அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். நாம் கண்ணால காணலை, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலக பிரகாரமான ஞானம், தெய்வீக ஞானம் யாவற்றையும் வைத்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று. அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக திருச்சபையாராக நாம் கூடி வந்திருக்கும் போது நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை காணும் போது மெய்யாகவே இந்த உயிர்த்தெழுதல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதற்கு நாம் சாட்சிகளாக என்ன செய்யப்படுகிறோம்? காரணம், அந்த சாட்சிகளாக இருக்கும்படியாக தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியாக கூறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் யாருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்? எனக்கு, இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு சாட்சிகளாக என்ன செய்வீர்கள்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? சாட்சியாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். C.S. லூயிஸ் என்கிற தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறார், The story of Christ is either the greatest myth or the greatest fact. இந்த இயேசு கிறிஸ்துவானவரினுடைய வாழ்க்கையானது, மரணமானது, உயிர்த்தெழுதலானது, அவர் வாழ்ந்த நிகழ்வானது ஒன்று அது பெரிய கட்டுக்கதையாக என்ன செய்யணும்? இருக்கணும், அல்லது உண்மையாகவே நடந்த நிகழ்வாக என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ரெண்டுல இருந்து ஏதாவது ஒன்னாதான் இருக்க முடியும். சரி, இப்போ நம்ம இதை வைத்துக் கொள்வோம். இஃப் இட் இஸ் அ மித், இது ஒரு கட்டுக்கதையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒன்றுமில்லாத கல்லறையும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறினது என்பதையும் எப்படி திருச்சபையாக வளர்ந்தது என்பதையும் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அதை வர்ணிக்க முடியும் என்று என்ன செய்கிறார்? கேள்வி கொடுக்கிறவராக. If it is a myth, how do we explain the empty tomb, the changed lives and the explosion of the church? ஒருவேளை அது ஒரு கட்டுக்கதையாக இருந்தது என்றால் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகி இருக்கிறவே இருக்காது. இந்த நாம் இப்படி ஆராதித்து கொண்டு இருக்கவே முடியாது. ஆனால் அது நிஜமாக இருக்கிறபடினாலே நீங்களும் நான் யாராக இருக்கிறோம்? சாட்சிகளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அந்த சாட்சிகளாக தொடர்ந்து நிலைத்து நிற்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனுக்கு என்ன செய்வோம்? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக என்ன செய்வோம்? இருப்போம். உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது. அநேக மதங்களிலே பலவிதமான கட்டுக்கதைகள் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை, நடக்கிற காரியமே இல்லை. வேதத்திலிருந்து எடுத்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஐயா, கண்ணால் கண்டவர்களும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த உலக பிரகாரமாக நீங்க ஆராய்ந்து பார்க்கும்படியாக நிறைய காரியங்களும் இருக்கு. அதை போய் என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்க. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நிஜமாக என்ன செய்கிறது? ஒரு உண்மையாக, சத்தியமாக, ஒரு நிகழ்வாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் யாவரும் சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவோம். நம்மளுடைய சொல்லாலும், நம்மளுடைய செயலாலும், நம்மளுடைய நடக்கையினாலும் நாம் சாட்சிகளாக இந்த பூமிக்குள்ளாக காணப்படுவோம். தேவனுடைய பிரியம் நம்மிலே காணப்படும். தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் மத்தியிலே இப்போ